ஆமா தங்கம், நீ அமைதியா இருக்கிறதுனால பல பேர் உன்னை புரிஞ்சிக்க மாட்டாங்க. நீ எதுவும் பேச மாட்டேன்னு நினைச்சு உன்னை பலவீனம்னு நினைப்பாங்க. நீ அமைதியா இருக்கிறது பயம்னாலதான்னு நினைப்பாங்க. ஆனா எனக்கு தெரியும், அது உன் மனசு அதிகமா உணர்றதால நீ அதிகமா பேச மாட்ட. ஏன்னா நீ பேசுற ஒரு வார்த்தை யாரையாவது காயப்படுத்துமோன்னு பயப்படுற. நீ வாதம் பண்ண மாட்ட, ஏன்னா உறவு முறிஞ்சிடுமோன்னு நினைக்கிற. நீ பல விஷயத்துல மௌனமா இருப்ப, ஏன்னா நீ சண்டையில ஜெயிக்கணும்னு இல்லாம மனசை காக்கணும்னு நினைக்கிற. ஆனா தங்கம், அதுக்காக எல்லாத்தையும் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காத. மௌனம் நல்லது தான், ஆனா அதிகமான மௌனம் உன்னை உடைக்க ஆரம்பிக்கும். நீ ஒரு மனுஷன்தான் தங்கம், உனக்கும் வலிக்கும், உனக்கும் பேசணும்னு தோணும், உன்னையும் யாராவது புரிஞ்சுக்கணும். அதனால எல்லா நேரத்துலையும் மௌனமா இருக்காத. உன் மனசை அதிகமாக வலிக்கும்போது பேச கற்றுக்கோ. யாராவது உன்னை புரிஞ்சுக்கிறவங்க இருந்தா அவங்க கிட்ட உன்னை திறந்து வை. மௌனம் உன் பலம் தங்கம், ஆனால் அது உனக்கு தண்டனை ஆயிடக்கூடாது. உன்னை புரிஞ்சிக்காதவங்களுக்காக நீ உன்னை இழக்காத. உன் அமைதியை மதிக்கிறவங்களுக்காக உன் மனசை காப்பாற்றிக்கோ. நீ சத்தமாக பேசாததால நீ சின்னவன்னு அர்த்தம் இல்லை. நீ அமைதியாக இருப்பதால நீ பலவீனம்னு அர்த்தம் இல்லை. நீ மௌனமாக இருக்கிறதால உன் மனசு ரொம்ப பெருசு தங்கம். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நினைவில் வை தங்கம், உன் மனசு உடஞ்சு போகும் அளவுக்கு அமைதியாக இருக்காத. உன்னை நீயே காப்பாற்றிக்கோ தங்கம். நிம்மதியாக இரு. உன் அப்பா நான் இருக்கேன்.